இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்டுவிட்டது, தொடங்கிவிட்டது. இப்பொழுது தீவிரம் அடைந்து கொண்டும் இருக்கின்றது. பாகிஸ்தானால் ஆதரவும் பயிற்சியும் அளிக்கப்பட்ட பயங்கரவாதிகள் பஹல்காமிலே தாக்குதல் நடத்தினார்கள். மொத்தம் 26 பேர், 25 இந்தியர்கள், ஒரு நேபாளி கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அனைவருமே அப்பாவி பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள். கடந்த சில வருடங்களிலே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பொருளாதாரம் உயர்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த மாநிலத்தின் பொருளாதாரத்துக்கும் அந்த பொருளாதாரம் உயர்வு அடைவதற்கும் சுற்றுலாத்துறை ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. அதை கண்டு மனம் பொறாத பாகிஸ்தானும் பயங்கரவாதிகளும் இந்த கீழ்த்தரமான செயலை, தாக்குதலை செய்திருக்கின்றார்கள். அரசியல் அமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவை நீக்கிய பிறகு இனி காஷ்மீர் பிரச்சினை என்று எதுவுமே இல்லை. பல பத்தாண்டுகளுக்கு பிறகு ஒரு வழியாக முன்னேற்ற பாதையிலே அடியெடுத்து வைத்து நடந்து கொண்டிருக்கின்றது அந்த மாநிலம். 370ஐ நீக்கிய பிறகு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பிரச்சினை, குறிப்பாக காஷ்மீர் பிரச்சினை என்று சொல்லப்படுவது, அதை பற்றி அமித்ஷா அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர் அருமையாக பதில் சொன்னார். காஷ்மீர் பிரச்சனையா இப்பொழுது எங்கே இருக்கின்றது? இப்பொழுது ஒரே ஒரு காஷ்மீர் பிரச்சனை தான் மீதம் இருக்கின்றது. அது POK, ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று பதில் கூறினார். மிக மிக சரியான பதில் இது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கண்டு மனம் பொறாத பாகிஸ்தானும் பயங்கரவாதிகளும் அந்த மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை நிர்மூலம் செய்வதற்கும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை வீழ்த்துவதற்கும் ஏதாவது ஒரு விதத்திலே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினே பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், பிரச்சனைகள் உயிர்ப்புடனேயே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த பஹல்காம் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். ஆனால் முன்பு போல இல்லாமல் இப்பொழுது இப்படிப்பட்ட பயங்கரவாத செயல்களுக்கெல்லாம் காஷ்மீர் மக்கள் எந்த விதத்திலும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. கல்வி, பொருளாதார வளர்ச்சி முதலியவற்றை கடந்த சில வருடங்களாக தங்களின் கண்கள் முன்பே பார்த்து கொண்டிருந்த அந்த மாநில இஸ்லாமியர்கள் இப்பொழுது முற்றிலுமாக வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஆதரவளிக்கின்றார்கள், தீவிரவாதத்தை அறவே வெறுக்கின்றார்கள். எனவே காஷ்மீர் மாநிலத்திலே மீண்டும் அமைதியின்மையை ஏற்படுத்தி அந்த மாநிலத்தை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே பாகிஸ்தான் நாடும் அந்த நாட்டின் ஆதரவும் பயிற்சியும் பெற்ற பயங்கரவாதிகளும் முழுமையாக தோல்வியுற்று இருக்கின்றார்கள் என்பதை உறுதியாக சொல்லலாம். இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு இந்தியா 2 வாரங்கள் எடுத்துக்கொண்டது. கால தாமதம் ஆனது. அந்த கால தாமதத்துக்கான காரணத்தை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இன்னொரு வீடியோவிலே. அது என்னவென்றால், பதில் தாக்குதல் நடத்தினால் மட்டும் போதாது, அதற்கு பிறகு பாகிஸ்தான் என்ன எல்லாம் செய்ய போகின்றது என்பதை எதிர்பார்த்து அவற்றுக்கெல்லாம் கூட பதிலடி கொடுக்க வேண்டிய நிலைமையிலே, தயார் நிலைமையிலே இந்தியா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டு காய்களை நகர்த்துகின்றார்கள் என்று கூறினேன். அடுத்து நடந்த நிகழ்வுகள் அது சரியான நகர்வுதான் என்பதை காட்டியிருக்கின்றன. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானிலே இருக்கின்ற POKயில் இருக்கின்ற மற்றும் பாகிஸ்தானிலேயே இருக்கின்ற தீவிரவாத பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றையெல்லாம் நிர்மூலம் செய்துவிட்டது. பாகிஸ்தான் இத்துடன் நிறுத்தி இருக்க வேண்டும். தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் எங்களை தாக்கினார்கள், பதிலுக்கு நாங்கள் இந்தியா பயங்கரவாதிகளின் முகாம்களை தாக்கி அழித்து ஒழித்தோம். பாகிஸ்தானிய பொதுமக்களையோ பாகிஸ்தானிய இராணுவத்தையோ எந்த விதத்திலையும் தாக்கவில்லை. எனவே இந்தியா கொடுத்த பதிலடி அளவுக்கு உட்பட்ட பதிலடிதான். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி மட்டுமே ஆகும். ஆனால் பாகிஸ்தான் அத்துடன் நிற்கவில்லை. அடுத்த நாள் இரவே இந்திய இராணுவ தளங்கள் மீது ஏவுகணையெல்லாம் ஏவி, ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. இந்தியா அவற்றையெல்லாம் நன்றாக முறியடித்தது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு 2 வாரங்கள் இந்தியா எடுத்துக்கொண்டதே, இந்திய இராணுவம் எடுத்துக்கொண்டதே, அது ஏன் என்பதை துல்லியமாக காட்டியது. அந்த தாமதம் நம்மை சரியான தயார் நிலையிலே வைத்து பாகிஸ்தானின் எந்த நகர்வுக்கும் சரியான பதிலடி கொடுக்கின்ற நிலைமையிலே நம்மை வைத்திருக்கின்றது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஏன் இன்னும் பதிலடி கொடுக்கவில்லை, இந்தியா ஏன் இன்னும் சரியான பதில் கொடுக்கவில்லை என்றெல்லாம் பொறுமை இழந்து தவித்து கொண்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது எல்லாமே நன்றாக புரிந்திருக்கும். இராணுவ நடவடிக்கை என்றாலே அப்படித்தான். திட்டமிட்டு செய்யவில்லை என்றால் காரியம் சிதறிப்போகும். அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களின் மூலம்தான் பாகிஸ்தான் தன் பங்குக்கு போரை ஆரம்பித்த பின்பு கூட இந்தியாவால் அதை நன்றாக சமாளிக்க முடிந்திருக்கின்றது.
எல்லா ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வானிலேயே இடைமறித்து அழித்து இந்தியாவுக்கு சேதம் ஏற்படாமல் காப்பாற்றியிருக்கின்றது. இந்திய இராணுவ தளங்களை தாக்கி அழித்து ஒழித்து விடலாம் என்று செயல்பட்ட பாகிஸ்தானின் அடாவடி தனத்தினாலே, இந்தியாவின் முந்தைய தாக்குதலினாலே பாகிஸ்தான் பாடம் கற்காததினாலே போர் தொடங்கிவிட்டது. வேறு வழியில்லாமல் இந்தியாவும் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தது. முதன் முறையாக பயங்கரவாதிகளின் முகாம்கள் மட்டும் என்று இல்லாமல் இராணுவ தளங்களையே இந்தியா தாக்கி சின்னாபின்னம் ஆக்கியிருக்கின்றது. ஆனாலும் இப்பொழுதும் இந்தியா தக்க பதிலடிதான் கொடுத்திருக்கின்றதே தவிர போரை தீவிரப்படுத்திவிடவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். இந்தியா போரை ஆரம்பிக்கவும் இல்லை, அதை தீவிரப்படுத்திவிடவும் இல்லை. சரியான அளவிலே மட்டும்தான் பதிலடி கொடுத்திருக்கின்றது. பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்த்து எறிந்திருக்கின்றது இந்தியா. சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் வாங்கிய அந்த சாதனங்கள் எல்லாம், தடுப்பு அமைப்புகள் எல்லாம் பல்லிழித்து விட்டன. ஆனாலும் பாடம் கற்காத பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்தியாவும் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே போர் முற்றிக்கொண்டிருக்கின்றது. ஆரம்பித்து விட்டது என்பது மட்டுமல்லாமல் முற்றிக்கொண்டிருக்கின்றது, தீவிரம் அடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை சுலபமாக யூகித்து விடலாம். இந்த முறை பாகிஸ்தான் இன்னும் ஒருபடி மேலே சென்று பொதுமக்களையும் தாக்க ஆரம்பித்திருக்கின்றது. பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதிகளையும் தாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கின்றது. மேலும் குருத்வாராக்கள், தேவாலயங்கள், சர்ச்சஸ் மற்றும் கோயில்கள் இவற்றையெல்லாம் தாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. பஹல்காமிலே பயங்கரவாதிகள் நீங்கள் ஹிந்துவா என்று கேட்டு கேட்டு கொன்றார்களே, அந்த புத்தி இராணுவத்திடமும் இருக்கின்றது, அது மாறவும் இல்லை. இதனால் போர் தீவிரம் அடைந்து மேலும் மேலும் வலுப்பற்று அதனுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. இனிமேல் போர் அதன் பாதையிலே செல்லும். அதை தடுத்து நிறுத்துவது கடினம். ஏதோ ஒரு கட்டத்திலே இந்தியாவும் அளவுக்கு அதிகமான பதிலடியை கொடுக்கப் போகின்றது. அப்பொழுதுதான் பாகிஸ்தானுக்கு புரியுமோ என்னவோ, அல்லது அப்பொழுது கூட புரியாதோ, யார் கண்டார்கள். மேலும் இந்தியா மேலெடுத்த சில இராஜாங்க நடவடிக்கைகளின் காரணமாக பல உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கின்றன. ஏனென்றால் எந்த நாட்டின் அரசாங்கமுமே, ஒழுங்கான அரசாங்கம், பயங்கரவாதத்தை ஒழித்துவிட வேண்டும் என்று நிச்சயமாக எண்ணம் கொண்டிருப்பார்கள். வேறு சில நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்காவிட்டாலும் இந்த விஷயத்திலே தங்களுடைய மூக்கை நுழைக்கவில்லை. இது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்கின்ற ரீதியிலே கருத்து கூறிவிட்டு ஒதுங்கி கொண்டு விட்டார்கள். சீனா கூட இதுவரையிலே பெரிய அளவிலே பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து விடவில்லை. யுத்த தளவாடங்களை அனுப்புவதோடு சரி, அவையும் போர்க்களத்திலே பல்லிழித்து விட்டன. அதனால் இனிமேல் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து யுத்த தளவாடங்கள் வாங்குமா, வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குமா என்பதே சந்தேகம்தான். எனவே சீனா தன் பக்கம், அதாவது பாகிஸ்தான் பக்கம் வலிமையோடு இந்த போரிலே குதிக்கும், தனக்கு பாகிஸ்தானுக்கு நல்ல முறையிலே வலிமையோடு ஆதரவு அளிக்கும் என்று பாகிஸ்தான் நம்பிக்கொண்டிருந்தால் அந்த நம்பிக்கை நிராசையானதுதான் மிச்சம். துருக்கி நாடு மட்டும் கொஞ்சம் வாலையாட்டி கொண்டிருக்கின்றது. அனாவசியமாக தேவையில்லாமல் பாகிஸ்தானுக்கு உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பல ட்ரோன்களை அனுப்பியிருக்கின்றது. துருக்கியும் கிட்டத்தட்ட ஒரு ரோக் ஸ்டேட், பொறுக்கி நாடு. பாகிஸ்தான் அளவு அவ்வளவு மோசம் இல்லையே தவிர அடிப்படையிலே அப்படித்தான் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு துருக்கிக்கு சரியான பாடம் கற்பிக்கின்றோம் பார் என்று இந்தியா இறங்காது என்று தான் நினைக்கின்றேன். பின்னொரு சமயத்திலே வேண்டுமானால் அதை செய்யலாம், ஆனால் இப்பொழுதைக்கு இல்லை. சரி, அடுத்து நடக்கப் போவது என்ன? இந்த போர் தீவிரம் அடைந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நாட்களாவது இந்த திசையிலே தான் செல்லும். பாகிஸ்தான் நம்மை தாக்க, நாம் பதிலடி அடிக்க, பாகிஸ்தான் மேலும் தாக்க, இந்தியா அதற்கு மேல் தாக்க என்று இவ்வாறு சென்று கொண்டிருக்கும். பாகிஸ்தான் ஒரு குரங்கு புத்தி கொண்ட நாடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை தவிர பொதுவாகவே போர் என்று வந்துவிட்டால் அந்த போரை ஆரம்பிப்பது சுலபம், ஆனால் முடிப்பது கடினம். இந்த கோட்பாடு பொதுவாக எல்லா நாடுகளுக்குமே பொருந்தக்கூடியது தான். உதாரணமாக ரஷ்யா, யுக்ரைன், அந்த இரண்டிலே எதையும் ரோக் ஸ்டேட், பொறுக்கி நாடு என்று கூறிவிட முடியாது. ஆனால் நடந்து கொண்டிருப்பதை பாருங்கள். யுத்தம் பல காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது, முடிவுக்கு வரவே இல்லை. முடிவுக்கு வருவதற்கான அறிகுறி கூட தென்படவில்லை. இந்தியா பாகிஸ்தான் நிலைமையும் அப்படித்தான் ஆகும். போர் நீண்டு கொண்டுதான் செல்லும். பாகிஸ்தான் தன் தவறை உணர்ந்தோ உணராமலோ
இனி மேற்கொண்டு நடவடிக்கை தாக்குதல்களை எடுப்பதில்லை என்று முடிவு செய்து வாளை சுருட்டி கொண்டு இருந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு, இந்த போருக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் அடுத்த ஒரு வாரம் 10 நாட்கள் அப்படி பாகிஸ்தான் மனம் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். சரி, அணு ஆயுதம், அதை இந்த அடுத்த சில நாட்களுக்கு பாகிஸ்தான் பயன்படுத்தாது என்று தான் நான் எதிர்பார்க்கின்றேன். அது என்னதான் குரங்கு புத்தி உள்ள பொறுக்கி நாடாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அடுத்த சில நாட்களிலே போய்விடாது என்று நம்புகின்றேன். ஆனால் போர் நீடித்து கொண்டே சென்றால் என்ன ஆகும் என்று சொல்வதற்கு இல்லை. இந்தியாவும் அணு ஆயுதங்களை கையிலே எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம். ஆனால் அடுத்த ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடாது. போர் தீவிரமடையும், மேலும் மேலும் முற்றும். பாகிஸ்தானுக்கு பெரும் அளவிலே சேதங்கள் ஏற்படும். இந்தியாவுக்கு சில சிறிய அளவிலான சேதங்கள் ஏற்படலாம். ஏனென்றால் போர் என்று வந்துவிட்டால் அப்படித்தான், அதை யாராலும் தடுக்க முடியாது. இறுதியாக நம் நாட்டிலே சிலர் அமைதி புறாக்கள் என்ன உளறிக் கொண்டிருக்கின்றார்கள், அது எவ்வளவு பிதற்றல் என்பதையும் கூறி இந்த வீடியோவை முடிக்கின்றேன். இந்த அமைதி புறாக்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், இதற்கு முன்னாலேயும் பாகிஸ்தான் இப்படி செய்திருக்கின்றது, இதற்கு முன்னாலேயும் இந்தியா பதிலடி கொடுத்திருக்கின்றது, ஆனால் பயங்கரவாதம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது, எனவே போர் ஒரு தீர்வு அல்ல, பதிலடி ஒரு தீர்வு அல்ல என்று வாய்க்கு வந்ததை உளறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் இந்த பேச்சு எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான பேச்சு என்பதை நிரூபித்து விடலாம். இந்த நாட்டிலே, எந்த நாட்டிலுமே எவ்வளவோ சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, காவல்துறை இருக்கின்றது, நீதிமன்றங்கள் இருக்கின்றன. குற்றவாளிகள் சட்டப்படி தண்டிக்கப்படுகின்றார்கள். சில சமயம் என்கவுண்டர் என்கின்ற பெயரிலே சட்டத்தை மீறியும் தண்டிக்கப்படுகின்றார்கள். ஆனால் எங்காவது குற்றவாளிகள் திருந்திவிட்டார்களா? குற்றம்தான் நின்றுவிட்டதா? எனவே காவல்துறையும் நீதிமன்றங்களும் சட்டமும் எந்த பலனையும் கொடுத்து விடவில்லை. அதனால் இவையெல்லாம் ஒரு தீர்வு ஆகாது, எனவே இவற்றையெல்லாம் இழுத்து மூடிவிடலாம் என்று சொல்வதைப் போல இருக்கின்றது இவர்கள் உளறிக்கொட்டுகின்ற உளறல்கள். பைத்தியங்கள் பலவிதம். தமிழ்நாட்டிலே சில அமைதி புறாக்கள் ஒரு தனி விதம். அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சிலே பொதுமக்கள் மயங்கிவிடக்கூடாது என்பதற்காக இதை எடுத்து கூறினேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.